ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லுக்மா சமையலில் ஒரு சூப்பரான சமையல் பார்க்க போகிறோம். ஒரு கிரேவி ஒன்று, அதாவது காளான் ஃப்ரைடு கிரேவி. நான் ஏற்கனவே இந்த காளானை ஒரு ½ அன் ஹவர் சில மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறேன்னா, அந்த அந்த மசாலா என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இது கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இது சீரகமும் சோம்பும் கலந்தது, இது கோரியாண்டர் பவுட்ரு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது கரம் மசாலா, அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் சில்லி, அப்புறமா இது கடலைப்பயிறு வறுத்து வச்சு, இது ஆப்ஷனில் தான், தேவைன்னா போட்டுக்குங்க, என்னென்னா விட்டுடுங்க. அப்புறம் அது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதெல்லாம் செஞ்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போது ஏற்கனவே கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு தேவையான அளவு ஒரு 3-4 ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயிலு. அதுக்கு ஏற்கனவே கடாய் சூடாகிடுச்சு நல்லா. இப்போ இது கூட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரே ஒரு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு அது கூட என்ன செய்கிறேன்னா, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட என்ன செய்யறேன்னா, வெங்காயம் வதக்கும் போது அது கூட இது சீரகமும் சோம்பு அரைச்சி வச்சு ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை போட்டு நல்லா இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கணும். நல்லா ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுங்க. இது கூட கொஞ்சோண்டு என்ன செய்யறேன்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் என்ன செய்யறேன்னா, ஒரு ஸ்பூன் நல்லா ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெட் சில்லி ஆட் பண்ண பிறகு அது கூட ஒரு ½ ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த காளான் ஃப்ரைடு கிரேவியை என்ன செய்யலாம்னா, நீங்கள் சப்பாத்திக்கு இதே போல் ஐட்டத்துக்கெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யறேன்னா, ஒரு 4-5 பச்சை மிளகாய் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன மிளகாய், ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா போட்டு வதக்குங்க.
இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக கொஞ்சம் போது வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் போது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிரேவி ஆனதும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். இது கூட ஃபைனலாக ஒரு முக்கியமான டேஸ்டியான ஒரு ரெசிபி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பராக சரி டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு டயட்டு தான் ஆட் பண்ண போகிறாங்க கூட ஃபைனலாக. ஓகேவா, இது நல்லா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செய்கிறேன்னா ஏற்கனவே வந்து காளானை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மசாலா போட்டு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். ஏற்கனவே காளான் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இது கூட என்ன செய்ய போகிறோம்னா இது என்னென்னா வெறும் எள்ளும் ஒரு 10-12 இது வச்சுருக்கேன், 12 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அது கூட வந்து எள்ளு வந்து ஒரு 3 ஸ்பூனு, ஒரு 10-12 வந்து முந்திரி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வேணால் போடலாம், தேங்காய் வேணாம். ஏன்னா இதை வந்து மறுநாளோட வச்சு காலோட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கெட்டு போக சீக்கிரமாக. தேங்காய் போட்டால் நீங்கள் உடனே சாப்பிட்ணும். இது வந்து நீங்கள் வந்து எள்ளையும் இந்த முந்திரியை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கிரேவி எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இது நான் ஏன் செய்கிறேன்னா இது வந்து வெஜிடேரியன், நான் டெய்லி நான்வெஜ்ஜாக போட்டுட்ருக்கேன். வெஜிடேரியன் விரும்புகிற பீப்புளுக்கு வந்து நான் இதை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து போடுறப்போ, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா இது ஏற்கனவே உள்ள இதை வந்து என்ன செய்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அதாவது முந்திரியும் ப்ளஸ்ஸு எள்ளும், வெள்ளை எள், உங்கள் வீட்டில் எந்த எள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்கிறேன் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம்.
சூப்பராக வந்து இந்த மில்க் ரெடி ஆகிடுச்சு. அதாவது முந்திரியும் எள்ளும் கலந்தது. சும்மா சரி டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஒரு பாதி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு ரெடியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் நினச்சிட்டேன் அந்த எள்ளையும் முந்திரியும் வந்து நல்லா கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்துட்டேன். நெய்யில் போட்டு வறுத்ததால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுமலும் இருக்காது, அந்த சுமலிங்கும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அடுத்து ஒரு 1 மினிட்ஸ் தான் வச்சு போட்டுட்டு இதை இது பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு அது கூட வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான காளான் ஃப்ரைடு கிரேவி ரெடி. இது கூட என்ன செய்யறேன்னா ஃபைனலாக இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இல்லைன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக கொஞ்சம் போது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.